வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நாயகி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குரிய எந்த லட்சணமும் அந்த ஸ்டேஷனுக்கு இல்லை. மிக நீண்டதொரு தூக்கு மேடை போல் காட்சி அளித்தது அது. ஆளற்ற வெறுமையும் எரியும் வெயிலும் அலை புரளும் கானல் கோட்டு வெளியும் கண்ணில் தென்படாமல் குலைத்து அடங்கும் நாய் குரலும் சற்று அச்சமூட்டுவதாயிருந்தது. மிஞ்சி போனால் 100 குடும்பங்கள் கூட அங்கிருக்காது எனப்பட்டது. ஜமீன் தன் சொந்த செலவில் கட்டிக்கொண்ட ஸ்டேஷனுக்கு அரசு ரயில்கள் நின்ற மரியாதை செலுத்திய 100 வருடத்து சரித்திரத்தின் மேலும் ஸ்டேஷனில் இருந்த ஒரே மர பெஞ்சின் மேலும் புழுதி படிந்து மங்க செய்திருந்தது. சாப்பிட்ட இலையும் தண்ணீர் குமளையுமாக ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே வந்தார். தண்டவாளம் தாண்டி அவர் விசிறி அடித்த இலைக்கு ஒரு காகம் மேற்கிருந்து விரைந்து வந்தது. சப்தமுடன் கொப்பளித்து விட்ட வாயை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தவர், வந்துட்டீங்களா? ரயில் நின்னப்ப பார்த்தனே, இறங்கலையே. நீங்க தானே பெரிய வீட்டுக்கு வந்திருக்கிறது என்றார். ரயில் நின்றபோது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு ஸ்டேஷன் வந்ததற்கான எந்த பரபரப்பும் இல்லாமல் சிக்னலில் நின்றது போல் நின்று நகர்ந்து விட்டது வண்டி. விதியே என்று வீரக்குடி ஜங்ஷனில் இறங்கி தண்டவாளத்து கட்டைகளை எண்ணிக்கொண்டே அரை மணி நடந்து இங்கு வந்து சேர்ந்திருந்தேன். அடடா என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர். இப்பதான் ஐயா வீட்டில இருந்து போன் வந்தது. ஆளை காணுமே, வந்தாரா இல்லையான்னு கேட்டு வாங்க ஒரு நிமிஷம் என்றவர் அரை கதவை இழுத்து சாத்திவிட்டு சைக்கிளை தட்டி ஏறி உட்காருங்க என்றார். வழி சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் போயிடுறேன் என்றேன். ஸ்டேஷனுக்கு குதிரை வண்டி ஏதாவது அனுப்பி இருப்பார்கள் என்று எண்ணி இருந்தேன். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரை சாரதியாக கொண்டு சைக்கிள் பயணம் செய்வதன் மீதான இருப்பியல் சார்ந்த வினாக்கள் எழுந்து அலைக்கழித்தன. அட வாங்க சும்மா என்றார். எஸ்.எம். ஜமீன் தனி ஒரு ரயில்வே போர்டு வைத்து நடத்தி கொண்டு சைக்கிள் சேவைக்கு தனியே அலவன்ஸ் தருகிறாரோ என்னவோ. செம்மண் சாலையில் கரகரத்து ஊர்ந்து சென்றது சைக்கிள். வழி முழுக்க பேசிக்கொண்டே வந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர். ஓர் ஆராய்ச்சி என்றால் அதில் கண்டிப்பாக முயல் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பியிருந்தார். குறுந்தாடி வைத்து கொள்ளாமல், முயலின் மீது தன் ஆய்வை பரிசோதித்து பார்க்காமல், குறைந்தபட்சம் கண்ணாடி அணிந்த உதவியாளன் உடன் வராமல் என்ன ஆராய்ச்சி? இதற்கெல்லாமும் பல்கலைக்கழக மானியம் கொடுக்கிறார்களா என்ன? ஐயா, அறிவியல் என் துறை அல்ல. பண்டைய ஜமீன் வம்சங்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு முயலின் துணை அவசியமும் அல்ல. தேர்ச்சி பெற்ற ஜமீன் பரிசாரகர்கள் முயல் கறி சமைத்து போட்டால் ருசித்து பார்க்க ஆட்சேபனை இல்லை. நல்லதுங்க, தா பாருங்க, பெரிய வீடு வந்துருச்சு. இங்கனவே இறங்கிக்கிறீங்களா? 2:10க்கு ஒரு கூட்ஸ் வரும். ஐயா வீட்டு துணிங்களை வெளுத்து எடுத்துருவாங்க. போய் வாங்கி எடுத்தார டைம் சரியா இருக்கும். அவர் ஜமீனின் குதிரை லாயத்தில் சாணம் அள்ளி போட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். ஒரு பரம்வீர் சக்ராவுக்கு பதிலாக குழாய் மாட்டி ஸ்டேஷனில் அமர்த்தி இருப்பார்கள். சேவையை பாராட்டி கம்பீரம் தோய்ந்த கிழட்டு ராட்சசன் மாதிரி அமர்ந்திருந்த பங்களாவை நோக்கி நடந்தேன். மிக உயரே பருந்தொன்று மாளிகையை வட்டமிட கண்டேன். ஆத்தா, இவகதான் உம்ம மையன் சொன்ன ப்ரொஃபஸரு, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காவ என்றார் மேனேஜர். நான் ஒரு ப்ரொஃபஸர் அல்ல என்பதை முதலில் அவருக்கு தெளிவுபடுத்த விரும்பினேன். ஆனால் ஆய்வு மாணவன் என்றால் கிழவி அசிரத்தையாகி பேச விரும்பாமல் ஆகக்கூடும். கதை கேட்க வந்தியா? எழுந்து போடே மூதி என்று விரட்டி எடுத்த ஜமீன் கிழவர்களின் பரிச்சயம் சமீப காலத்தில் சற்று அதிகமாகவே லபித்திருந்தது. கதை கேட்கும் வயது கடந்துவிட்ட பேரன் பேத்திகள் திசை கொருவராக பிரிந்துவிட்ட பின்னர் யானை தந்தங்களுக்கு நிகரானதொரு புராதன சின்னமாக மாளிகையில் பகல் இரவற்று தனிமையில் அலைந்து அதிகாரம் புரியும் கிழவிகளுக்கு கதை சொல்வதிலான விருப்பம் மழுங்கி புழுத்து போயிருக்கும். வேலைக்கு சோறும் வாய் நமத்தால் வசவும் மீளாத இரவுகளில் கரகரத்த நடுங்கும் குரலில் எழும் இருமலுமாக பாதி இறந்த கிழவிகள் சிலரை கண்டிருக்கிறேன். ஆய்வு நோக்கங்கள் மறந்து போய் கரை காண முடியாத அவர்களது மனவெளி பாலைகளில் அலைந்து திரியும் பேரவா உந்த முயன்று தோற்று திரும்பி இருக்கிறேன்.
ஆய்வின் சாரமாக திரண்டு வரும் தோல்வி கரும்பூதமாக துரத்த அலுப்புற்று விழுவதும் மறுபடி எழுந்து வருவதுமாக நீளும் நாட்களின் தற்காலிக விளிம்பில் தோ இன்னும் ஒரு காது நீண்ட கிழவி. குடிக்க என்ன கொடுத்தாய் என்று சைகை மூலம் மேனேஜரிடம் கேட்டாள் கிழவி. உண்டு முடித்த அற்புதமான பகல் உணவு பற்றி நான் உற்சாகமாக கூற ஆரம்பித்தேன். இதுவும் அனுபவ சாரந்தான். உன்னை குளிர செய்ய உன் வீட்டு சமையலை நான் புகழ்ந்தாக வேண்டும். அது புளித்து ஊறிய களி உருண்டியாய் இருந்தாலும் சரி. கிழவி பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. மறுபடியும் குடிக்க ஏதாவது கொடு என்று மேனேஜரிடம் சொன்னாள். ஆத்தா, இப்படித்தாங்க, அவங்க எதற்க ஒரு கிளாஸ் மோர் குடிக்காட்டி திருப்திப்பட மாட்டா என்று சொல்லிவிட்டு சங்கரபாண்டி என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார். கிழவியின் வயதை என்னால் அனுமானிக்க இயலவில்லை. 100 80 120 இருக்கலாம். ஒரு கிராஃப்ட் தாள் போல முகத்தின் குறுக்கே ஓடிய நூற்றுக்கணக்கான கோட்டு சுருக்கங்களின் அடியில் புதையுண்ட விழிகள் கோதுமை நிறத்தில் இலக்கற்று அலை பாய்ந்து கொண்டிருந்தன. உதிர்ந்தது போக ஒட்டி கொண்டிருந்த 1-2 இமைகள் வெளுத்திருக்க பற்களற்ற வாய் அசையும் போது தவளையின் வயிறு போல தென்பட்டது. காது அவ்வளவா கேட்காதுங்க, பேச்சும் குறைஞ்சிடுச்சு. மதியத்துக்கு மேல பார்வை சரியா இருக்காது. 6 மணி ஆச்சுன்னா சுத்தம். பெருமா கோயில்ல சாமி ஏழை பண்றாப்ல, தூக்கி எடுத்து போய் வச்சாதான் சரி. ஐயா மாசம் ஒருக்கா வாரப்ப எங்கிருந்துதான் இவங்களுக்கு வீரம் வருமோ தெரியாது. எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அதிசயமா குரல் 2 ரூம்பு தாண்டி கேட்கும். அவர் திரும்பி போற அன்னைக்கு அழுமோ அழுமோ, அப்படி அழும். அடுத்த 3 ஒரு பேச்சு வரணுமே. ஆஹா, பிறவு சரியா போகும். அத்தனை பெரிய அரண்மனையில் ஒரு ஓரத்தில் குவித்து வைத்த குப்பை போல் கலைந்து அமர்ந்திருந்தாள் கிழவி. சென்னையில் பெரிய தொழில் அதிபராயிருக்கும் இவள் மகனை விஷயத்தை விளக்கி சந்தித்த போது ஒரு ஜமீன்தார் என்கிற உணர்வெல்லாம் சுத்தமாக தனக்கில்லை என்று தெரிவித்தார். விவசாய விஞ்ஞான சாதனங்கள் உற்பத்தி செய்யும் அவரது நிறுவனம் பங்கு சந்தையில் உயர்மட்ட நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதற்கான முயற்சியில் தனக்கு உறங்கக்கூட சராசரியாக 3 மணி நேரங்களே கிடைப்பதாக சொன்னார். நீங்கள் ஊருக்கு போய் அம்மாவிடம் பேசி பாருங்கள், அவள் உதவக்கூடும் உங்கள் ஆய்வுக்கு என்றார் பெருந்தன்மையுடன். நான் கிழவியை பார்த்தேன். கருவேப்பிலை இஞ்சி சேர்த்த நீர் மோர் குவளையை காலி செய்து நான் வைத்து விட்டதை கவனித்துவிட்டு திருப்தியாக சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். சில வினாடிகளில் அப்படியே குரட்டை சப்தம் கேட்டது. ஆத்தா எப்பவும் இப்படித்தாங்க, நினைச்சப்ப டக்குன்னு தூங்கிடும், எழும்ப 2 ஹவராச்சும் ஆகும் என்றார் மேனேஜர். அவளை அப்படியே சாய வைத்து தலைக்கு ஒரு திண்டை கொடுத்து மின் விசிறியை அவள் புறமாக திருப்பி வைத்தார். நான் இன்னொரு கிளாஸ் நீர்மோர் கேட்டு வாங்கி அருந்திவிட்டு எழுந்து வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். மனிதர்களை கொசுவாக உணர செய்யும் மிக உயரமான சுவர்கள் தாங்கிக் கொண்டிருந்த மேற்கூரை பிரமிட் வடிவில் இருந்தது. பாடம் செய்யப்பட்ட புலி தலைகள் இல்லாத ஜமீன் பங்களாக்களை இதுகாரும் நான் பார்த்ததில்லை. வாங்க என்றார் மேனேஜர். 3ஆம் கட்டின் கதவை திறந்ததும் கிரிக்கெட் பிட்ச் மாதிரி நீண்டிருந்த முற்றத்தில் மிளகாய் காய்ந்து கொண்டிருந்தது. செவ்வக வடிவில் சுற்றியிருந்த தாழ்வார சுவர்களில் ஆங்காங்கே பச்சை நிற கதவுகள் தென்பட்டன. இது பூச ரூமுங்க. இது பெரிய ஜமீன் இருந்தப்ப வெத்தலை பாக்கு போட உட்கார்ற இடங்க. இது பழைய சாமானுங்க வைக்கிற இடம். அது பாருங்க, ஜமீன் வீட்டுக்காரங்களோட ஜிம்மு என்று காட்டிக்கொண்டே வந்தார் மேனேஜர். ஓரிடத்தில் கண்ணாடி போல் மழமழத்த பச்சை நிற தரைத்தளம் சதுரமாக ஒரு குளம் போல் இருக்க, அம்மினிங்க சோழி ஆடுவாங்க இங்க. நாங்க ஆம்லேட் தரையினுவோம், சிமெண்ட் இல்லாம முட்டை கலவையால மட்டும் போட்ட தளங்க என்றார். சப்தம் எழுப்பிய மரப்படியில் ஏறி முதல் தளத்தை அடைந்தோம். கீழ் இருந்தது போல் அல்லாமல் மிக குறுகலான தாழ்வாரம் சுற்றி நீண்டிருக்க வம்ச நாயகர்களின் ஓவிய முகங்கள் சட்டமிடப்பட்ட வரிசையாக காட்சியளித்தன. கவனிச்சிங்களா? இங்க ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, ஆனா சில்லுன்னு இருக்கு பாருங்க. அதுதான் டெக்னிக்கு. வெளிக்காத்து ஆக்ரோசமா தாக்கிறப்ப மெல்லிசு ஓட்டைங்களை போட்டு வச்சா என்னாவும்? சும்மா குளத்தங்கர கணக்கா சில்லுன்னு ஆயிடாது. அவர் சுட்டி காட்டிய இடத்தில் பொட்டு வைத்தார் போல வான துளிகளை கண்டேன். இந்த ஜமீன் எத்தனை வருஷத்துதுங்க என்றேன் மேனேஜரிடம். அது ஆச்சுங்க 150 வருஷம். இவங்க முப்பாட்டன் வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப விசுவாசி ஆயிட்டு இருந்தாரு. இங்க வரி கிரி வசூலிச்சு தர்றது, சட்டாம்பிள்ளை காரியம் பார்க்கறது,
துரைங்க ஓய்வெடுக்க வந்தா சாராய் மூத்தி தர்றதுன்னு இருந்திருக்காவ. அவனுக்கு என்ன, நல்லா குடிச்ச வேலையில வள்ளல் மனசு வந்துட்டு எடுத்துக்கடா இந்த கிராமத்தின் இருக்கான். முன்ன 450 ஏக்கரா சொத்து இவங்க தாத்தா சேரட்ல போறதா 4 வயசுல பார்த்த ஞாபகம் இருக்குங்க. பெரிய குடும்பம், பங்காளிங்க மட்டும் 18 பேருன்னா பார்த்துக்கிடுங்க. இப்ப யாரும் இல்ல, ஐயா மட்டும்தான். எல்லாரும் காலம் ஆயிட்டாங்களா என்றேன். ஆமுங்க என்றவர் சற்று குரல் தாழ்த்தி, யார் சாவும் நேரானதா இல்லைங்க, என்னமோ குல சாபம், வெட்டுப்பட்டே செத்து போனாங்க என்றார். வானம் மறைத்த கருமையில் கரைந்து உப்பருகையில் நின்றிருந்தேன். உறக்கம் வரவில்லை. நெடுவென நீண்டிருந்த மேல் தளத்தில் அரண்மனை வேலையாட்களுக்கு குடிசை அடித்து கொடுத்திருந்தார்கள். தரை எங்கு முடல்கள் உறங்கி கிடக்க எங்கோ தொலைவில் தவளை சப்தம் கேட்டது. மழைக்கு முந்தைய புழுக்கம் காற்றை கட்டி பிடித்திருக்க பசிப்பது போல் இருந்தது எனக்கு. இந்த நேரத்தில் யாரை எழுப்பி என்ன கேட்க முடியும்? சப்தம் என்று கீழ் இறங்கினேன். இருளை மிகைப்படுத்தி காட்டும் விதமான முட்டை விளக்குகள் 30 அடிக்கு ஒன்றாக எரிந்து கொண்டிருக்க கிழவியின் அறைக்குள்ளிருந்து வந்த சப்தம் என் கால்களை அசைவற்று போக செய்தது. ஓசையின்றி அருகே செல்ல அது பேச்சொலி அல்ல, யாரோ பாடுகிறார்கள் என்பது விளங்க வியப்பானது. கீழ்குரலில் மொழியற்ற ஒலி வடிவில் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது குரல். தயக்கம் இருந்தாலும் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே பார்த்தேன். சட்டென்று ஒலி நின்று கிழவி நிமிர்ந்து பார்த்தாள். ஆறு என்ற போதுதான் முதலில் அவள் குரலை கேட்டேன். நான் தான் ஆத்தா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கனே. தூங்கலையா தம்பி என்றாள் கிழவி. இல்லத்தா, உங்க பாட்டு சத்தம் கேட்டுச்சா, நேரா எழுந்து வந்துட்ட. பாட்டா என்றது கிழவி. அவங்களோட பேசிட்டுல இருந்த. விளங்காமல் நல்லாவே பாடுறீக என்றேன் அருகே அமர்ந்து. பாட்டில்லைன்னு சொல்லுதேன் இல்ல, இங்கிருந்து ஒரு குரலா அனுப்புவேன் மேலுக்கு, அவங்க அதை பிடிச்சுக்கிட்டு இறங்கி வருவாக. 2 பேரும் பேசிட்டு இருப்போம், விடிஞ்சதும் மறுகுரல்ல ஏறி போயிருவாக என்றாள் கிழவி. முதுகு சிலிர்த்தது எனக்கு. யாரும் நுழைந்து விட முடியாததொரு பேர் உலகை அல்லவா கிழவி தனக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிறாள். பகலெல்லாம் அவள் உறங்கி விடுவதன் காரணம் புரிந்தது. ஆத்தா, உங்க வீட்டுக்காரரை எனக்கு காட்டுவீங்களா என்றேன் சிரித்து கொண்டே. எங்க, எனக்கேதான் கண் அவிச்சு வச்சிருக்கானே. அவங்க வருவாக, கையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாக, ஏதும் கேட்டா பதில் சொல்வாக. நேரமாச்சு வாரேன்னு கிளம்பிடுவாக. சமயத்துல அவர் போறப்ப குரல் கம்மி அழுதுடுவேன், தொப்புன்னு விழுந்துடுவாக. ஐயோன்னு மறுபடியும் குரல் கொடுப்ப, பிடிச்சுக்கிட்டு ஏறி போயிடுவாக. உறங்கும் எண்ணமே மறந்து விட்டது எனக்கு. கிழமையின் மானசீக உலகின் கண் கூச செய்யும் வெளிச்சத்தில் ஒரு தும்பி போல படபடத்து பறந்து கொண்டிருந்தேன். அவர் பெரிய ராசாவா இருந்தாருன்னு சொன்னாரே மேனேஜர். சொன்னானா? சொல்லி இருப்பான். பின்ன மனுஷ வாழ்க்கையா வாழ்ந்தாக மகராச. ஊரு சாமியாவில்ல தொழும். மம்மதங்கணக்கா என்ன நட, என்ன கம்பீரம். பிறந்த ஒருத்தனுக்கும் இல்லாத லட்சணம் இல்ல. வேட்டைக்கு போனாருன்னா வனதேவதை மண்டி போட்டில்ல கேவும். இத்தனை மானு இத்தனை மிளான்னு கப்ப மாட்டு கொண்டு வச்சு மிச்சத்தை பொறவு பார்த்துக்கிடவும்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிருமில்ல. நீங்க போயிருக்கீங்களா அத்தா? ஆருடைய விவரம் தெரியாதவன் நாட்டு பேசுத. பொட்டச்சு எங்கன போகிறது, எல்லாம் அவர் சொல்லுறதுதான். கிழவியின் கண்களில் தென்பட்ட ஒளிக்கேற்று அறையை நிறைத்து ததும்புவதாகப்பட்டது. தன் மானசீக பற்றுக்கோல் துணையில் அவள் இருந்து கழித்த வருடங்களை தேடி எடுத்து மேய்ந்து பார்ப்பதில் அத்தனை சிரமம் இருக்காது என்று நினைத்தேன். பகலில் உறங்கி இரவில் விழித்திருக்க சற்று பழக வேண்டும். தன் படுக்கையின் பின்புறம் எதையோ தேடி எடுத்தவள் பாட்டில் மூடியை திறந்து மடக் மடக்கென்று 4 வாய் குடித்துவிட்டு மூடி வைக்க வியப்பில், என்னதா ஆத்தா என்றேன். அவுசதா என்றது அசிரத்தையாக. சற்றும் எதிர்பாராத அந்த நெடி என் மூளையை தாக்க கிழவியின் ஸ்டாமினா பற்றிய சிந்தனையே அச்சம் ஊட்டுவதாயிருந்தது. உறவுக்காரங்க வேற யாரும் இப்ப இல்லையா ஆத்தா என்றேன் மெதுவாக. என் மயம் மட்டும்தா என்றாள் உடனே. இருந்தாலும் உங்களை விட்டுட்டு அவரு மட்டும் மெட்ராஸ் போயிட்டது சரியில்லை ஆத்தா. பாவம், வயசான காலத்துல. என்னை தொடர விடவில்லை. இருக்கட்டும்டே, நான் தான் அனுப்பி வச்சேன். இங்க அவன் வாழ முடியாது பார்த்துக்க. ஏன் அத்தா?
வெப்பம் பிடிச்ச மாளிகை இது. கெட்ட ஆவிங்க பொழுதும் சுத்தி சுத்தி வருதுக. இந்தா அந்த பார் சுதர்சனன் மேயுதா தெரியுமா? இவன் பெரியப்ப மவன், கட்டையில போறவன், செத்தொழிஞ்சும் விட்டொழிய மாட்டேங்குதான். நான் ஒருத்தி வீட்டை சுத்தி மந்திர வேலி போட்டு வெக்காட்டி விழுங்கி ஏப்பம் விட்டுருப்பானுவ. வேதியில போறவனுவ. ஒரு படையே இல்லை இங்க வாழுது. எப்போ என் மையம் வருவான், மேல விழுந்து விழுங்கிக்கிறலாம்ட்டு தானே காத்திருக்கானுவ. புளுத்த பையன் மக்கா, புளுத்த பையன். ஆடி போயிருந்தேன். கண் அவிழ்ந்த கிழவிக்கு ஆவிகள் உலவுவது தெரிகிறதா? என்ன சொல்கிறாள் இவள்? அவக உடம்பறந்தவக இருந்தானவளே. காசு பயணத்தவக. வடிச்சு வைப்பேன், பானை பானையா விழுங்கி ஏப்பம் விட்டு உருளு சொல்லு. நல்லா உருளுவானுவ, பித்தளை சொம்பு கணக்கா. நாசமா போற பயலுவ. சொத்த பிரினாவ, நிலத்தை கூறு போடுனாவ, வீட்டை வித்து பங்கு பிரினாவ மக்கா. என் புருஷனா மசிகிற மனுஷன் போங்கட பொச கெட்டவனவளான்னு வீசினாரு பாரு ஒருக்கா. இஞ்ச பிடிச்ச ஓட்டா வீரக்குடி போய் தான் நின்னாவ. எப்பம்பாரு சண்டை, எப்பம்பாரு சல்ல. சற்றே குரலை தழைத்தவள், இந்த சமீனுக்குன்னு ஒரு குலசாமி உண்டு, வீரமாரத்தான்னு பேரு. அவ ஒருக்க வந்து சொல்லிட்டே போனா, பிரிச்சு கிரிச்சு பேசினீங்களோ மக்கா போலி போட்டுருவன்னு. இவக பாட்டா ரத்தத்தை தண்ணியா சிந்தி உழைச்சு சம்பாரிச்ச பூமியெல்லாம் கூறு போட்டு ஆளுக்கொன்னு திங்க இது என்ன பொருளங்கா உண்டையா? அதானே என்றேன் உசுப்பும் விதமாக. கிழவி இன்னொரு முறை பாட்டிலை திறந்து ஊற்றிக்கொண்டாள். கேட்டியா? ஒரு அப்பிசி மாசம் மழை வெளுத்து ஊத்துது. இவக சிம்மப்பட்டி வரையும் போய் வாரேன்னு கிளம்பினாவ. எதுக்குங்க? அவங்க தம்பி மையனுக்கு பொண்ணு பார்க்க குத்து விளக்க ஏத்தி வச்சாப்புல இருக்கணும்டின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாக. என் மையனுக்கு வாய்ச்சதாவ சீக்காளியா போனா. அடுத்தவ அஷ்டலட்சுமி அம்சமா வாரோன்னுட்டு அவங்களுக்கு கெனா. தம்பி சொல்லுதேன், நீ பார்த்தா சரிதான் எண்ணு. இது ஏதுடா பாசம் சும்மா உடச்சிக்கிட்டு ஊத்துதுன்னு அப்பமே நினைச்சேன். சரிதான், மனச புத்தி ஊஞ்ச பலகையாட்டம் தானேன்னு நினைச்சேன். மழை கொட்டுது பாரு, அப்படி ஒரு கொட்டு. இவங்க சாரட்டு பிடிச்சி ஏறி கிளம்பிட்டாக. தண்ணி கெட்ட 4 நாய்க பிளான் தெரியுமா? வழியில மடக்கி வெட்டி போடுதுன்னு. ஐயோ, கேளு. பாதை இல்லாத பாதையில போனாரா இவனுவ. இந்தா வாரம் மதுனின்னு பின்னோடவே கிளம்பிட்டாவ. அப்பவே சம்சயப்பட்ட. சரி, நம்ம மவராசனுக்கு வனதேவதையே பணிஞ்சு போவா. இந்த பைத்தார பயலுவ மழையில நனைஞ்சு சளி பிடிச்சாத்தான் வருவானுவ, வேற ஒன்றும் கழட்டிட மாட்டானுவன்னு நினச்சி போட்டேன். ஆச்சா, 1 மணியாச்சு, 2 மணியாச்சு. பொழுது சாஞ்சு இடி புரட்டுது. இவங்க வாராக ஒத்த ஆளா. என்னான்னு சாரிச்சா சொல்லுதாரு, வழியில தம்பிமாரு 4 பேரும் தலை உருண்டு கெடுக்காமுன்னு. பிடிச்சது பாரு பீதி, ஒரே ஓட்டம். சாமி அண்ட ஓடினேன். பார்த்தா மக்கா நம்ப மாட்ட. அவ கையில பிடிச்ச சூலத்துல ரத்தம் சொட்டுது. கிளர்ந்து போச்சு பாத்துக்க. சொத்து என்னடே சொத்து. இவக உசுர வச்சிருந்தாக அவக மேல. விவரங்கட்ட நாயிக தாண்டு போனாவ. கிழவையின் உடல் ஆடிக்கொண்டிருந்தது. வீதியில் எனக்கு வியர்த்திருந்தது. தொலைவில் ஒற்றை மாட்டின் குரல் ஒலிக்க மணி 3:30 இருந்தது. கிழவி காலை நீட்டி படுத்து கொண்டாள். நான் எழுந்திருக்கலாமா என்று யோசித்தேன். அந்த காத்த கொஞ்சம் திருப்பி வையி என்று உத்தரவிட்டாள் கிழவி. நான் டேபிள் ஃபேனை அவள் பக்கமாக திருப்பினேன். கேட்டியா? அவங்க தம்பிமார் பையனுவ ஒவ்வொருத்தனும் செத்ததும் இப்படித்தான். மனசுல ஒரு கோணல் விழுந்துருச்சுன்னு வையி, வீறு மாறாத்தா விழிச்சுக்கிடுவா. 18 பொலி போட்டா எத்தினி? 18. இப்பவும் சுத்தி வாரானுவ ஆவிகளா. நல்ல சாவு நேர்ந்தாத்தானே நல்ல கெதி வாய்க்கும். கொல்லியில போறானுவ, பணம் பிச்சு பிடிச்சு அலைஞ்சானுவ, கொலைக்கு அஞ்சாதவனுவ. பார்த்துக்க. ஆனை மட்டும் என்னை போட்டு தள்ள பார்த்தானுவ. என்கிட்ட மந்திர வேலி உண்டுல்லா, நெருங்கினா எரிச்சு போடுமே. அது நாத்தா மந்திர வேலி என்றேன், ஆர்வம் தாங்க மாட்டாதவனாக. அவங்க மொத என் குரலை பிடிச்சுக்கிட்டு இறங்கி வாரப்ப கொடுத்து போட்டு போனாரு. கண்ணுக்கு தெரிஞ்சா அது எப்படி மந்திரமாவும்? சந்திரமதி தாலி ஒக்க அவங்க மாட்டி விட்டு போனது அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு காத்து கருப்பு அண்டனுமே. ஸ்ட்ராங் என்று ஆம்ஸ் காட்டி சிரித்தாள் கிழவி.
ஜன்னலை திறந்து பார்த்தேன். வானில் ஒரு விமானம் கடந்து மறைந்தது. தோட்டத்து செடிகள் மொக்கு விட்டிருக்க கிழவி எழுந்து என் தோளை தட்டினாள். 18 தடியனவள புதைச்ச பூமி இதா, பூத்திருக்கு பாரு, சீமக்காரி லட்சணமா. முதுகு தண்டு சிலிர்த்தது எனக்கு. அப்படியே சரிந்து படுத்தேன். மொட்டுக்கள் வெடித்து வாசனை மிதந்து வந்து நாசியில் நுழைய நரம்புகள் செயல் இழந்து உறங்கி போனேன். ப்ரொஃபஸரு இங்கெப்ப வந்து படுத்தீரு என்ற மேனேஜர் எழுப்பிய போதுதான் கண் விழித்தேன். கொஞ்சம் முரண்டு பிடித்த பின் இரவு நிகழ்ந்தவை ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர, ஆத்தாவோட பேசிட்டு இருந்த, அப்படியே தூங்கிட்டேன் என்றேன் வெட்கமாக. ஆத்தாவா? அதுக்கு ராத்திரி பேதி எடுக்க ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போனோம். குழப்பமாயிருந்தது. எப்போ போனீங்க என்றேன் சந்தேகமாக. நீங்க படுத்த நிமிஷம் தூங்கிட்டீங்களா? 9:30க்கே அவங்கள தூக்கிட்டு போயிட்டோம். அடிக்கடி வாரதுதான், ஆனா உசிறு கெட்டி. இந்தா 10 மணிக்கு வந்துருவாக பாரும் என்றார் மேனேஜர். முற்றிலும் புரியாமல் நான் அந்த அறையை பார்த்தேன். பழைய உடைசல்களும் பிரம்பு கூடைகளும் ஒரு உபயோகமற்ற சைக்கிளும் அங்கிருக்க கண்டேன். ஒட்டடை படிந்து நாள் கணக்கில் தரை கூட்டாமல் புழுதியும் குப்பையுமாயிருக்க கண்டு மேலும் குழம்பினேன். பெரியவக இருந்த காலத்துல இது அவக பெட்ரூம்பா இருந்தது. பிறகு ஆத்தா இந்த பக்கமே வாரதில்லை. என்ன இருந்தாலும் பழசு நினப்பு வந்து கஷ்டமாவும் இல்ல என்றார் மேனேஜர். நான் பதில் ஏதும் பேசவில்லை. பல் துலக்கிவிட்டு அவசரமாக அவருடன் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினேன். கிழவி ஒரு பழைய தாள் மாதிரி படுக்கையில் கிடந்தாள். ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. ஆத்தா, ஆத்தா என்ற மேனேஜர் அழைக்க ஒரு குகையில் இருந்து மீள்வது போல அவள் கண்கள் மயங்கி திறந்தன. பேசும் சக்தி முற்றிலுமாக இருக்காது என்பது பார்த்ததுமே புரிந்தது. நம்ப முடியாமல் காய் பேரி கருத்து கிடந்த கிழவியின் கையை மெல்ல தொட்டு பார்த்தேன். அடுத்த வினாடி ஜமீன் வீட்டுக்கு தலை தெறிக்க ஓடினேன். 3ஆம் கட்டு தாழ்வாரங்களை கடந்து வலப்புறம் மாடிப்படி அருகில் இருண்டு கிடந்த அந்த அறையை உதைத்து திறந்து இலக்கற்று தேடினேன். இரும்பு வாளிகள், உபயோகமற்ற கரண்டிகள், உடைந்த ராட்டினம், தகர தகடுகள் என குவிந்திருந்தனவற்றை விலக்கிய போது அது அகப்பட்டது. துருப்பிடித்த ஒரு குறுவாள். பாய்ந்து எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தேன். பிடியில் இரத்தக்கரை படிந்து இறுகி இருந்தது. பிரம்மை பிடித்தவன் போல் சன்னல் அருகே வந்து நின்றேன். செடியோ பூக்களோ அற்ற மண் மேட்டில் சுள்ளிகள் அடுக்கி இருக்க கண்டேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.